ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக தமிழ்நாட்டிற்கான நிதியை பெற வரும் 26, 27 ஆகிய நாட்களில் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்ணா பிறந்த மண்ணில் பவள விழாவை கொள்கை கூட்டணியுடன் கொண்டாடுவோம் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதிய மடலில் கடந்த 17ஆம் தேதி சென்னை நந்தனத்தில் திமுக பவள விழா எழுச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்த நிலையில் பேரறிஞர் அண்ணாவை தந்த காஞ்சி மண்ணில் மற்றொரு விழாவுக்கு அழைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திமுகவுடன் இணைந்து கொள்கை கூட்டணி அமைத்திருக்கூடிய இயக்கத்தினரையும் இணைத்து விழா எடுக்க வேண்டும் என்பதால் வரக்கூடிய 28ஆம் தேதி அண்ணா பிறந்த காஞ்சி மண்ணில் பவள விழா கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக தலைவர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க இருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டிற்கான நிதியை பெற வரக்கூடிய 26, 27 ஆகிய நாட்களில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இந்தியா திரும்பினார். அமெரிக்காவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிபர் ஜோ பைடன் வரவேற்பு விருந்தளித்தார். தொடர்ந்து குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி பிறகு ஐக்கிய நாடுகள் சபையில் எதிர்கால உச்சி மாநாட்டில் உரையாற்றினார். மேலும் நியூயார்க்கில் புலம்பெயர்ந்த இந்தியர்களிடையே கலந்துரையாடினார். பல நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்தினார். 3 நாட்கள் அமெரிக்க பயணம் நிறைவடைந்ததை அடுத்து இந்தியா புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு டில்லி வந்திறங்கினார். இந்நிலையில் ஹரியானா சட்டசபை தேர்தலை ஒட்டி இன்று அங்கு பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். சோனாபட், ஹிசார் உள்ளிட்ட இடங்களில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டவுள்ளார். 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு அக்டோபர் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அக்டோபர் 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளது. காஷ்மீரில் 2வது கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்குகிறது. ஜம்மு காஷ்மீரில் 2வது கட்டமாக 26 தொகுதிகளில் இன்று சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல் கட்டமாக 24 தொகுதிகளில் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 61.38% வாக்குகள் பதிவாகின. இதனைத் தொடர்ந்து ஜம்மு பிராந்தியத்தில் 11 தொகுதிகள், காஷ்மீர் பிராந்தியத்தில் 15 தொகுதிகள் என 26 தொகுதிகளில் 2வது கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. 2வது கட்ட தேர்தலில் சுமார் 25 லட்சம் பேர் வாக்களிக்க உள்ள நிலையில் 3502 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்றைய தேர்தலில் முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான உமர் அப்துல்லா, பாஜக மாநில தலைவர் ரவீந்தர் ரெய்னா, அப்னி கட்சி தலைவர் அல்டாப் புகாரி உள்ளிட்ட 239 பேர் களத்தில் உள்ளனர். அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் ராணுவ வீரர்கள், துணை ராணுவத்தினர், காவல்துறையினர் என பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து 3வது மற்றும் இறுதி கட்டமாக 40 தொகுதிகளில் வரும் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. 3 கட்ட தேர்தல்களிலும் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும், இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் தெரிவித்துள்ளனர். முன்னாலே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். ஒன்று அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுறதுக்கு சில அங்கங்கள் இருக்கிறது, மகனுக்கு முடிச்சுக்கிட்டால் நடத்துறது. இதுக்கு ஸ்லோவாக ஒரே நாளில் ஒரே நாளில் இந்த விஷயம் இருக்கக்கூடாது. அதுக்காக கசி விட்டு அதுக்கு ஒரு மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு மக்கள் ஏற்றுக்க போகிறது இல்லை. அது ஒரு விஷயம். 2024 அதுக்கெல்லாம் ஒரு தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. திரு உதயநிதி இன்னைக்கு ஒரு முடி சுடுறத அவரோட அழகு பார்க்கணும், அதில் ஆனந்த பண்ணன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. வெளியே வேற எந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கிடையாது. நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்றமாக இருக்க போறதில்ல, பல பேருக்கு ஏமாற்றத்தை தரப்போகிறது. அதனால இது முதலில் இருந்தே ஏற்கனவே ஒரு பறவை விட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து தம்பி உதயநிதிக்கு முடிசூடுவதற்காகத்தான் இதெல்லாம் அடித்தளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டில் வாரிசு அரசியல் என்பது பல முதியவர்கள், அனுபவசாலிகள் இருக்கும் பொழுது இவர்களை போன்றவர்கள் எல்லாம் வந்தா அது அரசாங்கத்திற்கும் நல்லது அல்ல, ஆட்சிக்கும் நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல.
திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரசாத சர்ச்சை குறித்து விசாரணை நடத்த குண்டூர் சரக ஐஜி தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து ஆந்திர பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முந்தைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது வழங்கப்பட்ட லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்திருப்பதாக சர்ச்சை எழுந்தது. லட்டில் பயன்படுத்தப்படும் நெய்யில் கலப்படம் இருந்ததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் லட்டு விவகாரம் குறித்து விசாரணை நடத்த குண்டூர் சரக ஐஜி சர்வேஸ்வர திரிபாதி தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து ஆந்திர பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழுவில் டிஐஜி கோபிநாத் செட்டி, கடப்பா எஸ்பி ஹர்ஷவர்தன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த விசாரணை குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்ச்சை முடிவுக்கு வராத நிலையில் திருப்பதி லட்டு விற்பனையும் குறையவில்லை. கடந்த 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 5 நாட்களில் சுமார் 16 லட்சத்துக்கு லட்டுகள் விற்பனையாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. லட்டு விவகாரத்தில் கார்த்தி மன்னிப்பு கேட்ட நிலையில் உடனடியாக பதிலளித்ததற்கு பாராட்டு தெரிவிப்பதாக பவன் கல்யாண் கூறியுள்ளார். லட்டு குறித்து பேசியதற்காக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணிடம் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கோரியுள்ளார். கார்த்தி, அரவிந்தசாமி உள்ளிட்டோர் நடித்துள்ள மெய்யழகன் திரைப்படத்தை விளம்பரப்படுத்தும் நிகழ்வு ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கார்த்தியிடம் லட்டு திங்க ஆசையா என நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கார்த்தி, இங்கு லட்டு குறித்து பேச வேண்டாம் என்றும் உணர்ச்சிமிக்க விஷயம் என்பதால் அதனை தவிர்த்து விடலாம் என்றும் கூறினார். ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. நடிகர் கார்த்தியின் இந்த கருத்திற்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். சினிமா நிகழ்வில் லட்டை வைத்து நகைச்சுவை செய்யக்கூடாது என்றும் சனாதன தர்மம் குறித்து பேசும்போது 100 முறை யோசித்துவிட்டு பேச வேண்டும் என்றும் பவன் கல்யாண் கூறியிருந்தார். இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நடிகர் கார்த்தி தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெங்கடேச பெருமாளின் பக்தன் என்ற முறையில் நமது பாரம்பரியத்தை முழுமையாக பின்பற்றி வருவதாகவும் கார்த்தி தெரிவித்துள்ளார். திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்ட நிலையில் உடனடியாக பதிலளித்ததை பாராட்டுவதாக ஆந்திர பிரதேச துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தங்களது உடனடி பதில் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரியம் மீதான கார்த்தியின் மரியாதையை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருப்பதி மற்றும் அதன் பிரபலமான லட்டு போன்ற புனிதமான விவகாரங்கள் என்பது லட்சக்கணக்கான பக்தர்களின் ஆழமான உணர்வு சார்ந்தது என்றும் இதனை நாம் அனைவரும் மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு உள்நோக்கமும் தங்களிடம் இல்லை என்பதை நான் புரிந்து கொள்வதாகவும் நமது கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக மதிப்புகளுக்கு ஒருங்கிணைந்து மதிப்பளிக்க வேண்டியது நமது பொறுப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சூர்யா, ஜோதிகா உள்ளிட்ட படக்குழுவினர் அனைவருக்கும் மெய்யழகன் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். இதற்கு நடிகர் கார்த்தி நன்றி தெரிவித்துள்ளார். மதச்சார்பின்மை என்ற பெயரில் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோர் எல்லை மீறி செல்வதாக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் விமர்சித்துள்ளார். ஆனால் தான் கூறியதை பவன் கல்யாண் தவறாக புரிந்து கொண்டது வியப்பளிப்பதாக நடிகர் பிரகாஷ்ராஜ் பதிலளித்துள்ளார். பிரகாஷ்ராஜ் garu, you have to learn your lessons. I respect you. It's not just Prakashraj garu, all the people who thinks in the name of secularism. You're going haywire. Let me tell you guys, we are extremely hurt. Don't make a mockery out of our sentiments. We are deeply, deeply hurt. It's not fun for you. Maybe it might be fun for you. It is not fun for us. It's a deep anguish, deep pain. Don't you ever forget. Before you come and think 100 times and talk about Sanatana Dharma. శ్రీ పవన్ కళ్యాణ్ గారు, నేను ఇప్పుడే మీ ప్రెస్ మీట్ని చూశాను. నేను చెప్పిందేంటి, మీరు దాన్ని అపార్థం చేసుకుని తిప్పుతున్నదేంటి? నేను ఇప్పుడు విదేశాల్లో షూటింగ్లో ఉన్నాను. 30వ తారీఖు తర్వాత వచ్చి మీ ప్రతి మాటకి సమాధానం చెప్తాను. ఈ మధ్య మీకు వీలైతే నా ట్వీట్ని మళ్ళీ చదవండి, అర్థం చేసుకోండి ప్లీజ్. திருப்பதி லட்டு விவகாரத்தை நக்கலடித்து யூடியூபர்கள் கோபி மற்றும் சுதாகர் வெளியிட்ட வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மூலம் பேங்க் பாவங்கள் முதல் இந்தியன் 2 பாவங்கள் வரை ஏராளமான வீடியோக்களை பதிவிட்டுள்ள கோபி, சுதாகர் தங்களுக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வைத்துள்ளனர். இவர்களின் சேனலுக்கு 57 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள். இந்நிலையில் தங்கள் சேனலில் லட்டு பாவங்கள் என 15 நிமிடங்களுக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டனர். அசைவம் சாப்பிடாதவர்கள் திருப்பதியில் அசைவம் சோதனை, லட்டின் டேஸ்ட் என தங்களால் முடிந்தவரை நையாண்டியை அள்ளி தெளித்திருக்கின்றனர். குறிப்பாக
துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இழந்த புனிதத்தன்மையை மீட்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் 11 நாட்கள் விரதம் இருப்பது குறித்து ட்ரோல் செய்த காட்சி தமிழ்நாட்டை தாண்டி தெலுங்கு மாநிலங்களிலும் வைரலானது. பரிதாபங்கள் டீமுக்கு எதிராக பவன் கல்யாண் ரசிகர்கள் கண்டனங்களை தெரிவிக்க விவகாரம் விஸ்வரூபமாக அந்த வீடியோவை கோபி சுதாகர் டெலீட் செய்தனர். இதனிடையே கடைசியாக வெளியிட்ட வீடியோவால் சிலர் மனம் புண்பட்டிருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்ள பரிதாபங்கள் குழு இதுபோல வருங்காலங்களில் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக விளக்கமளித்துள்ளனர். பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு கருத்து கூறியதால் கைது செய்யப்பட்ட திரைப்பட இயக்குனர் மோகனை சொந்த ஜாமீனில் விடுவித்து திருச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவை ஏற்படுத்தும் மாத்திரைகளை பயன்படுத்துவதாக கருத்து தெரிவித்து நேர்காணல் அளித்ததாக திரைப்பட இயக்குனர் மோகன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. திரௌபதி உள்ளிட்ட படங்களை இயக்கிய அவர் மீது திருச்சி சமயபுரம் காவல் நிலையத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையின் மேலாளராக பணியாற்றும் கவியரசு புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் மக்களிடையே மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையிலும் கலவரத்தை தூண்டும் வகையிலும் பொய்யான செய்திகளை பரப்பியதாக சமயபுரம் காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து திரைப்பட இயக்குனர் மோகனை கைது செய்தனர். அவரை திருச்சி 3வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பாலாஜி முன்பு ஆஜர்படுத்தினர். மோகன் பேசிய சர்ச்சைக்குரிய வீடியோவை பார்த்த நீதிபதி கைது செய்வதற்கான முகாந்திரம் இருப்பதாக குறிப்பிட்டார். ஆனால் நேரில் ஆஜராக அவகாசம் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்த நிலையில் அதற்கு முன்னதாகவே மோகனை கைது செய்தது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதி பாலாஜி இயக்குனர் மோகனை சொந்த ஜாமீனில் விடுவித்து உத்தரவிட்டார். சென்னையில் பயணிகள் விமானத்தில் திடீரென புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் இருந்து துபாய் செல்ல இருந்த விமானத்தில் எரிபொருள் நிரப்பும் போது புகை வந்ததால் பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து இரவு 9:50 மணிக்கு எமிரேட்ஸ் விமானம் துபாய்க்கு செல்ல இருந்தது. இதில் 320 பயணிகள் பயணம் செய்ய காத்திருந்தனர். பயணிகளை ஏற்றும் முன் விமானத்திற்கு தேவையான எரிபொருள் நிரப்பும் பணி நடைபெற்றது. அப்போது என்ஜினில் இருந்து புகை வர தொடங்கியது. இதனை கண்ட ஊழியர்கள் பதற்றமடைந்தனர். உடனே விமான நிலைய தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தண்ணீரை பீச்சு அடித்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிகப்படியான எரிபொருள் நிரப்பிய போது ஏற்பட்ட வெப்பத்தினால் புகை வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே விமானத்தில் செல்ல இருந்த பயணிகள் ஓய்வறையில் தங்க வைக்கப்பட்டனர். சென்னையில் காலை முதல் வெப்பம் தகித்து வந்த நிலையில் சட்டென்று வானிலை மாறி கனமழை பெய்தது. சென்னையில் நண்பகலில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் திடீரென்று மழை பொழிந்தது. குறிப்பாக அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், KK நகர் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோன்று தாம்பரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பொழிவை காண முடிந்தது. பெருங்களத்தூரில் மழை நீரில் மாணவர்கள் கப்பல் விட்டு மகிழ்ந்தனர். இதேபோன்று பூந்தமல்லி, நெற்குன்றம், மதுரவாயில் உள்ளிட்ட இடங்களில் மழையில் நனைந்தபடியே பள்ளி முடிந்து மாணவர்கள் வீடு திரும்பினர்.